அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை நாம் கொண்டு வந்தோம். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் பெற்ற ஒரே அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இதுவரை இந்தியாவிலே ஒரு திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் 63,000 கோடி மத்திய அரசு அனுமதி வழங்கியது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த பொழுது அம்மாவுடைய அரசாங்கம் மத்திய அரசோடு இணக்கமாக அணுகி சென்னை மாநகர மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்று இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டமிட்டார்கள். துரதிருஷ்டவசமாக அம்மா அவர்கள் மறைந்தார்கள். அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக அம்மா போட்ட திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 118 கிலோமீட்டர் அந்த ரயில் பாதை அமைக்குவதற்கு அனுமதி பெற்று அந்த திட்டத்திற்காக மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரடியாக சென்னைக்கு அழைத்து அடிக்கல் நாட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த திட்டம் முழுமையாக நிறைவேறுகின்ற பொழுது சென்னை மாநகர மக்கள் போக்குவரத்து நெரிசல் இல்லாம பயணம் செய்ய முடியும். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதிமுக ஆட்சியுடைய சாதனை சிந்திச்சு பாருங்கள். இப்படி ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது 5 ஆண்டு காலத்தில் இந்த சென்னை மாநகர மக்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் கொள்ளை அடிப்பதுதான் ஒரே குறிக்கோள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் கொள்ளையடிக்கின்ற அரசாங்கமா மாறிவிட்டது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் தாரக மந்திரம் திமுக. இதைத்தான் அவர்கள் 5 ஆண்டு காலம் செய்தார்கள். மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை. எந்த பெரிய திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல, சென்னை மாநகர மக்களுக்கு கொடுக்கல. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு புயல் வந்தது. அந்த புயல் வருகின்ற பொழுது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக போர்க்கால நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வர்த்தா புயல், கனமழை, இன்றைக்கு சென்னை மாநகரம் முழுவதும் மரங்கள் சாய்ந்தன, மின்கம்பங்கள் உடைந்தன, டிரான்ஸ்பாரம் பழுதடைந்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விரைந்து அரசு விரைந்து செயல்பட்டு மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம ஓரிரு நாட்களிலே அந்த மின் தடைகள் எல்லாம் சரி செய்து மக்களுக்கு இயல்பான நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சென்னை மாநகரத்தில் மட்டும் 2 லட்சம் மரங்கள், 2 லட்சம் குப்பைகள் மாநகராட்சியிலிருந்து அகற்றப்பட்டன. எப்படி மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற போது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்த அரசாங்கமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விளங்கியது. அண்மையிலே ஓராண்டு என்று நினைக்கின்றேன், ஓராண்டு 2 ஆண்டு இருக்கின்ற நினைக்கின்றேன், சென்னை மாநகரத்தில் வெறும் மழைதான் பொழிந்தது. எல்லா பக்கமும் எல்லா சாலையிலும் தண்ணீர் தேங்கி இருந்தது. அப்பொழுது ஒரு பெண்மணி சாலையிலே நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பெண்மணி சொன்னார், ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டார். அப்படிப்பட்ட நிலைமைதான் சென்னை மாநகரத்தில் விளங்கி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியில குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகார மையங்கள் 4 அதிகார மையம். 1 முதலமைச்சர் ஸ்டாலின், 2 துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள், 3 திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன், 4 திரு ஸ்டாலினுடைய மனைவி மரியாதைக்கு துர்கா அவர்கள். 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 4 அதிகார மையங்களுக்கும் முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? அதே போல கொரோனா காலம் சிந்தித்து பாருங்க.
ஒரு கடுமையான சோதனை. இதுவரைக்கும் இந்த நோயை யாரும் பார்த்ததில்ல. உலகமே சம்பித்து போய்விட்டது. கொரோனா வைரஸ் காற்றிலே பரவக்கூடிய ஒரு நோய். உலகம் முழுவதும் பரவி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழகத்திலும் கொரோனா வைரஸ் பரவல் கடுமையாக இருந்தது. அந்த கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு ஒருவரை தாக்கிட்ட பொழுது அதனுடைய அறிகுறி என்ன என்று கூட தெரியாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய மருத்துவர்கள், நம்முடைய அரசாங்கம் திறமையாக செயல்பட்டு அந்த கொரோனா வைரஸ் பரவல் அறிகுறிகளை கண்டுபிடித்து அதற்கு தக்க சிகிச்சை அளித்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உலக அளவிலே நீங்க பார்த்தா கூட தமிழ்நாட்டில் தான் இந்த கொரோனா வைரஸ் பரவல் தடுத்ததிலே முதல் மாநிலம் என்ற பெயரை நாம் பெற்றோம்.